அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டார ஒரு நாள் सब तमिल वाले तुम जैसे नहीं होते हाँ. இதா உங்க வைப்பு. இதுதான் ராஜாங்கம். என்னடா என்னடா ஆதி வீடு. இந்திய சினிமா தவிர்க்க முடியாத மாபெரும் ஆளுமை இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர். தன்னுடைய கூர்மையான வசனங்களையும் காட்சிகளையும் வைத்து தன்னுடைய படைப்புகளை மெருகேற்றியவர் கே பாலச்சந்தர். எம்ஜிஆரின் தெய்வத்தாய் படத்துக்கு கதை வசனம் எழுதியதில் இருந்து தொடங்கியது அவரது திரைப்பயணம். மேடை நாடகத்துறையில் இருந்து திரைத்துறைக்கு வந்தாலும் பின்னாளில் 1965ஆம் ஆண்டு நாகேஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த நீர்க்குமிழிதான் இவரது முதல் இயக்கமாகும். When I was in government department, I was very busy with the theatre. And then later on, I was picked by MGR to write a dialogue for Deivathai. அம்மா எல்லாம் First directed movie is Neerkumizhi. 18 hours a day I was working. This life is God for me. தஞ்சை தரணியின் நன்னிலம் அருகே உள்ள நல்லமாங்குடிதான் கே பாலச்சந்தரின் பிறப்பிடம். தந்தை கைலாசம், தாயார் காமாட்சி அம்மான். சென்னை ஏஜிஎஸ் அலுவலகத்தில் மத்திய அரசு பணியில் இருந்த பாலச்சந்தருக்கு இருந்த கலைத்தாகம் அவரை நாடகங்கள் பக்கம் வரவைத்தது. இந்த இதுல வராரு நினைக்கணுமே, அவருக்கு பேர் எடுக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. வெளியில சொல்லிக்காம மனசுக்குள்ளேயே என்னடாப்பா பண்றது, ஒன்றும் பண்ண முடியலையே, நம்ம பேச முடியலையே நினைச்சிட்டு இருந்தேன். அவர் யார்ட்டையும் கேட்கல, அவர் பாட்டுக்கு அவர் சொந்தமா டிசிஷன் எடுத்து வேலையை விட்டார். மற்ற இயக்குநர்களின் படங்களை விட கேபியின் படங்கள் தனித்து நின்று இன்றளவும் பேசப்படுவதற்கு காரணம் அவர் தேர்ந்தெடுத்த கதைக்களம். இவருடைய பெரும்பாலான படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்கள், சமூக பிரச்சனைகள் ஆகியவையே கதையின் மையப்பொருளாய் விளங்கின. கேபி சாருடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒண்ணு வெரைட்டி, அதாவது ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு வெரைட்டி. இன்னொன்னு மற்றவங்க யோசிக்க தயங்குற சில விஷயங்களை அவர் போல்டா எடுத்து சொல்லி அதற்கான தீர்வுகளை ஃபுல்லா சொல்லலாம் கூட, அந்த தீர்வை நோக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம். படைப்பவன் பிரம்மா என்றால் இவரும் ஒரு கலையுலகின் பிரம்மாதான். மற்றவர்கள் தொடத்தயங்கும் விஷயங்களை அனாயசமாக கையாளுவது இவருக்கு கைவந்த கலை. குறிப்பாக ஆண் பெண் உறவுகளின் சிக்கல்களை வைத்தே அழகான சிக்கலில்லாத தெளிந்த கோலம் வரைந்த மகா கலைஞன். தாமரைங்கிற ஒரு பத்திரிகையில எழுதியிருக்கார், ஏன் தனக்கு ஒரு முரணான விஷயங்கள் பிடிக்கிறது அப்படின்னா, அந்த முரண் அவருக்கு பிடிக்கிறது. நாட் தட் அந்த கருத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு முரணா நம்ம சிந்திக்கும் பொழுது அங்க ஒரு புது புது சிந்தனைகள் வருது. ஸோ அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் தாட் ப்ராசஸ்க்கு தான் எனக்கு முரணான பெண் கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுத்து டீல் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதோ, அவங்களுடைய சிக்கல்களை நான் தீர்க்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நான் நேசிக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்றாரு. பல அபூர்வ ராகங்களுக்கு புது புது அர்த்தங்களை கொடுத்த அற்புத வித்தகர், ஒரு வீட்டுக்கு இருவாசல் வைத்த நவீன பொறியாளர், பல பெண் ரசிகைகளை கொண்ட புன்னகை மன்னன். இவர் படங்களின் பாடல்களை இன்றும் நினைத்தாலே இனிக்கும். இவரின் படைப்பாற்றலுக்கு அந்த வானமே இல்லை. இந்த தாட் எனக்கு மைண்ட்ல வந்தாலும் அந்த தாட் இதுவரையில் யாரும் எடுக்காத தாட்டா இருக்கா, அதுதான் நினைச்சுக்குவேன் நான். சினிமாவில் நாயகர்களின் புகழ் பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் படத்தின் நாயகிகளை மக்கள் திரும்பி பார்க்க வைத்தார் கேபி. அவரின் படங்களில் ஒவ்வொரு பெண்களும் காவிய தலைவிகள் தான்.
ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஜெனரேஷன் ஆஃப் விமன் வந்து அவருடைய படங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க இருக்காங்க. நாங்கள் இப்படி தான், எங்கள் போல்ட்னஸ் இதனால தான் வந்தது, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இந்த முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருடைய படங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இரு கோடுகளுக்கு மத்தியில் ஒலித்த தப்பு தாளங்கள் கூட நமது காதுகளுக்கு சிந்து பைரவியாக இனிக்கும். அவரின் படைப்புகளுக்கு மக்கள் கொடுத்த மதிப்பெண் 100க்கு 100. மருத்துவமனையை சுற்றி எடுக்கப்பட்ட நீர்க்குமிழி, ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட நாணல், மேஜர் சந்திரகாந்த், எதிர்நீச்சல் போன்ற படங்கள், அதில் அவர் காட்டிய வெரைட்டி அவரின் தனித்தன்மைக்கு ஒரு சான்று. படத்தில் கதாநாயகிகள் அதுவரை செட் ப்ராப்பர்ட்டியாக மட்டுமே காட்டப்பட்ட நிலையில் இவரின் படங்களில் அறிவார்ந்த, தைரியமான, சுயசார்புள்ள பெண்களாக காட்சிப்படுத்தப்பட்டார்கள். கேபியின் கதாநாயகி என்றாலே ஒரு கெத்துதான். இதெல்லாம் பூர்ஷ்வாத்தனம், முதலாளி வர்க்கத்தோட பழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே இவ்வளவு கர்வம் படுத்தவளா இருக்காளே. கல்யாணத்துக்கு முன்னால கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்கக்கூடாது. இன்றும் தமிழ் திரையுலகை தங்கள் ஆளுமைக்குள் வைத்திருக்கும் முக்கிய நடிகர்களான கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்தை அன்று அறிமுகம் செய்தவர் கேபி என்பது குறிப்பிடத்தக்கது. அவரின் கைப்பட்ட ஒவ்வொரு படங்களிலும் அவரின் டைரக்டோரியல் டச் இருக்கும். தமிழ் சினிமாவில் அதிக அளவில் நடிகர் நடிகைகளை அறிமுகம் செய்தது அநேகமாக பாலச்சந்தராகத்தான் இருக்கும். தன்னை சுற்றியுள்ள சின்ன சின்ன கலைஞர்களை கூட வலிந்து திணித்தது போல் இல்லாமல் அதி அற்புதமாக பயன்படுத்தி இருப்பார். அவரின் கிரியேட்டிவிட்டிக்கு நிறைய உதாரணங்களை கூறலாம். சிந்து பைரவியில் சிந்து ஊரை விட்டு போவதை 10 பையன்கள் ஒருவர் பின் ஒருவராக சட்டையை பிடித்து கொண்டு ரயில் மாதிரி செல்வதை காட்டி, அட என்ன ஒரு ஷாட் என்று நம்மை வியக்க வைத்தார். ஒரு டயலாக்னா முளைக்கி நீட்டி சொல்ற விஷயங்களை சுருக்கமா ஆணி அடிச்ச மாதிரி நறுக்குன்னு சொன்னதுனால தான் பாலச்சந்தர் முத்திரைன்ற வார்த்தை வந்து விழுந்தது. விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிற்பான், எவன் வாங்குவான். இவரின் படங்களில் வரும் காதல் காட்சிகளில் காதலும் காமமும் மெல்லிய இழைகளாக பின்னப்பட்டிருக்கும். பார்க்கும் நம்மை நமது இளமை காலத்திற்கு கைகோர்த்து அழைத்து செல்லுமே தவிர ஒருபோதும் விரசம் இருக்காது. இந்த ரைட்டிங் ரூம், we call this writing room. ஓகே, காவேரின்னு பேர் இதுக்கு. அவர் தஞ்சாவூர்காரர் இல்ல, அதனால காவேரின்னு வச்ச பேர். ஸோ இந்த ரைட்டிங் ரூம்ங்கிறது ஒரு புனிதமான இடமா தான் நாங்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் அவரோட சேர். அண்ட் இதுல இன்னி வரைக்கும் நாங்க யாரும் உட்கார்ந்தது கிடையாது. அது அவருக்கான இடம். அந்த மரியாதையை நாங்க சாகர வரைக்கும் நாங்க காப்பாற்றுவோம். அண்ட் இதுல இந்த ரூம்ல என்னன்னா, இது ஒரு அழகான ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவர் அப்கோர்ஸ் ரெகுலர் கவிதலை ஆஃபீஸ் இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் இங்க பர்சனலி தன்னோட ஆஃபீஸ் ரூம்ல எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சு இந்த தன்னுடைய அவார்ட்ஸ் அது தனக்கான ஒரு இடமா அதை அவர் ரெடி பண்ணிட்டாரு. இதை எல்லாமே அவரே பார்த்து, ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் அவரே பார்த்து, அந்த அளவு மெட்டிகுலஸ் பர்சன். எல்லாமே இது இப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ இதுல ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா அவரே தான் அதை எடுத்து கொடுத்து ரிப்பேர் பண்ணி வைப்பார். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது கொடுக்குறவங்க கொடுத்த ஒவ்வொரு பொருளையுமே அவர் அவ்வளோ ஒரு அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையும் ஒரு பக்தியோட தான் அவர் எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ இங்கே தான் விசிட்டர்ஸ், சினிமா சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் நடக்கும். சீரியல்ஸ் டிஸ்கஷன் பல நடந்திருக்கு இந்த ரூம்ல. அதுக்கப்புறம் அவரை பார்க்க வரவங்க, அப்புறம் அவர் பெப்சி தலைவராக இருந்தார். ஸோ அதுக்கான மீட்டிங்ஸு, தாதா சாஹேப் பால்கே வாங்கின போது இங்கே ஃபெலிசிட்டேட் பண்ணவங்க அத்தனை பேர். ஸோ எல்லாருக்கும் உண்டான எல்லார் பாதமும் பட்ட ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்கு. ஸோ வி ஆர் ரியலி ப்ரவுட் டு மெயின்டைன் இட் லைக் திஸ். இன்ஃபேக்ட் இப்போ இடம் பத்தலை, அதனால தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும் திங்ஸு. பட் அது ஒரு ஒன் பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டோம். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா அவரோட டேபிள் இன்னைக்கு இதெல்லாம் நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். அவர் இருந்தாருன்னா ரொம்ப நீட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கண்ணாடி அவர் போட்டுருந்த கண்ணாடி, ஒரு வாட்ச்சு, இதெல்லாம் அப்படியே திருத்தமாக அதை இந்த பென் இருக்குன்னா அதை கரெக்டாக வந்த உடனே இது பண்ணி இங்கே வச்சுப்பார். ஒரு சின்ன நோட் பேட் வச்சுப்பார். இது அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய நோட் பேடு. அப்புறம் இந்த ரூபிக்ஸ் கியூப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நிறைய ஃபிலிம்ஸ்லாம் கூட ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிப்பார். ஸோ அது அவரோட ஒரு விருப்பத்துக்காக இங்கே வச்சிருக்கார். அதே மாதிரி இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்னொரு அழகுணர்ச்சியோட இந்த ஏஸ்தட்டிக் திங்ஸ்லாம் ஹி யூஸ் டு லைக் வெரி மச். இது ஹாலிவுட்ல பெஸ்ட் ஃபாதர் இன்லான்னு அவரோட டாட்டர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அவரோட ஒரு
மெடல் அது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹைலி சிஸ்டமேட்டிக். அண்ட் வேற என்ன சொல்லணும்னா, இந்த குளோப் அப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஏன் அதை வச்சிருக்காரு. அது ஏதாவது ஒரு சீன்ல யூஸ் பண்ணுவார். அதை யூஸ் பண்ணும்போது தானே எடுத்துன்னு போயிட்டு அழகாக கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருவார். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அவருக்கு தெரியும், இது இந்த இடம் இப்படி இருந்து அது மாறி போச்சுனாலும் கண்டுபிடிச்சிருவார், யாரோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதை அப்படின்ட்டு. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா பைனாக்குலர்ஸ். அவர் வந்து அப்போ அவுட்டோர் லொக்கேஷன்லாம் அவர் நிறையா அவுட்டோரில் படம் எடுக்க ஆரம்பிச்சது, சாங்ஸுக்கு போவார் இல்லையா. ஸோ அப்போ வந்து லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கார். தட் இஸ் இஸ் வெரி ஃபேவரட் கேட்ஜெட். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இது ஒரு தலையில் ஒரு தொப்பி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் கிடையாது, இன்றைக்கி டேரக்டர்ஸ்லாம் ஷார்ட்ஸ் போட்டுருந்தாங்க, அன்றைக்கி அவர் போட்டுக்க மாட்டார். பட் அதுதான் அவருடைய அவுட்டோர் கோலம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என 4 மொழிகளிலும் தனது முத்திரையை பதித்துள்ளார். திரைப்படத்துறைக்கான இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மற்றும் பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான விருதுகள் அவரின் ஆளுமைக்கு அழகு சேர்த்தன. தன்னுடைய படைப்பின் வாயிலாக இன்றும் பலர் உள்ளத்தில் நீங்கா இடத்தில் வாழ்ந்து வருகிறார். அவர் மறைந்தாலும் அவரின் சிந்தனையில் தோன்றிய படைப்புகள் அனைத்தும் காலத்திற்கும் ஏற்ற பொக்கிஷங்களாகும். ஸோ அப்பா இருக்கும் பொழுது அப்பாவுக்குப்பா மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அழுத்தி கையை பிடிச்சிட்டு கேமா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி அவர் இன்னைக்கும் சொல்லணும், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேப்பா.